மதுராந்தகம் அருகே கொடுத்த கடனை திருப்பிக் கேட்ட நண்பனை கொலை செய்த தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து மதுராந்தகம் செய்தியாளர் பிரவீன்குமார் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் படாரம் அடுத்த மங்களம் கிராமத்தில் வசிப்பவர் சரத்பாபு. இவர் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருகின்றார். இவர் அதே பகுதியை சேர்ந்த சிவராஜ் என்பவருக்கு, அதாவது தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சிவராஜுக்கு கடந்த ஓராண்டுக்கு முன்பு வீடு கட்டும் பணிக்காக ரூபாய் 5 லட்சம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிவராஜிற்கும் சரத்பாபுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு அந்த சிவராஜ் என்பவர் மதுபோதையில் இருந்த நிலையில் சரத்பாபு என்பவர் நேற்று இரவு 8 மணி அளவில் தன் நண்பர்கள் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசியிருந்த நிலையில் சிவராஜ் என்பவர் தன்னுடைய ஹோண்டா காரின் மூலம் வேகமாக வந்து அந்த சரத்பாபு என்பவரை இடித்து தள்ளியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்து தூக்கி வீசப்பட்ட சரத்பாபு நிலைகுலிந்து போனார். இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் ஓடி வரும்பொழுது சிவராஜ் என்பவர் காரை விட்டு தப்பி ஓடியுள்ளார். உடனே காயமடைந்த சரத்பாபுவை மீட்டு ஆட்டோவின் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்நிலையில் சரத்பாபு என்பவர் செல்லும் வழியிலே இறந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் தகவல் தெரிந்து வந்த படாரம் காவல்துறையினர் காரின் மூலம் விபத்து ஏற்படுத்திய சிவராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தின் மூலம் அந்த மங்களம் கிராமம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.